சென்னை கிழக்கு மாவட்டம் காங்கிரஸ் சார்பில் 109வது வட்ட மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் மகளிர் தின விழா. மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் 109வது வட்டத்தில் 109வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த மாபெரும் உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் கராத்தே செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு 109வது மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கேக் வெட்டி மகளிருக்கு நலத்திட்ட உதவி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மேடையில் பேசிய மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் கூறியதாவது, ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதாகவும் அந்த வகையில் இன்று மகளிர் தின விழா எழுச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் டி செந்தில், பிஎஸ்பி விஜயபாலா, பட்டுராஜா, பாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பள்ளி மாணவர்கள் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு 109வது மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட தலைவர் கராத்தே செல்வம் அவர்கள் கூறுகையில், இந்த விழா இத்துடன் முடியவில்லை. இந்த விழா இன்றிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு வாரம் முழுவதும் 109வது வார்டுக்கு உட்பட்ட பகுதி அனைத்து இடங்களிலும் நடைபெறுகிறது என்றார். அதன் பின்னர் கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் மதிய அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வில் வட்ட தலைவர் ஜே மோகன், நெல்சன், பெரிஸ், எம்எஸ் பாஸ்கர், ஆர் கார்த்திக், டி அமிர்தராஜ், சையத், மாவட்ட நிர்வாகி பி ஜெயராமன், ஜான்சன், கென்னடி, யோகநாதன் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மாமன்ற உறுப்பினர் 109 வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் நாளைக்கு தான். இப்போவே போன வாட்டி மகளிர் தினத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தீங்க? போன வருடம் நம்ம கிரவுண்டில் பண்ணோம், சிறப்பாக பண்ணோம். நான் இந்த வருடம் ஏன் கிரவுண்டில் பண்ணலன்னா, அந்தந்த பகுதியில் போய் பண்ண போகிறோம். நாங்கள் மகளிர் தினத்தை எங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கின்னு ஒரு ஏரியாலையும் போயிட்டு மகளிர் தினத்தை அவங்கவுங்க வீட்டாடியே போய் கொண்டாட போகிறோம். கிழக்கு நமச்சிவாயபுரம் கிழக்கு நமச்சிவாயபுரத்தில் பண்ணுறோம், மேற்கு நமச்சிவாயபுரம் அங்கே பண்ணுறோம், திருவள்ளுவபுரம், பஜனை கோயில் இங்கெல்லாம் திருப்பி நான் இங்கே இன்னொரு மகளிர் தினம் இருக்குது. இங்கே நம்ம அலுவலகத்தில் ஒரு மகளிர் தினம் இருக்குது இன்னும். ஆகையால் நம்ம கிரவுண்டு இல்லாமல் இந்த வாட்டி அந்தந்த பகுதியிலே போயிட்டு கவுன்சிலில் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. ஆகையால் எங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது. இந்த மகளிர் தினத்துக்கு நம்ம மாமன்ற உறுப்பினர் பற்றி சொல்லிதான் ஆகணும். இந்த வார்டில் பற்றி மாமன்ற உறுப்பினர் சொல்லித்தானே ஆகணும், பேசித்தானே ஆகணும். ஏன்னா எனக்கு தெரியும், 200 வார்டுலையும் நானே வந்து சொல்லக்கூடாது, மாமன்ற உறுப்பினர் நானே பாராட்டக்கூடாது. ஆனால் இருந்தாலும் நான் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் என்ற அடிப்படையில், நான் கணவர் என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் என்ற அடிப்படையில் இந்த 109 வார்டு மாமன்ற உறுப்பினர் நான் பாராட்டி தான் ஆக வேண்டும். ஏன்னா எங்கள் கவுன்சிலரே 14-15 கவுன்சிலர் இருக்காங்க. இவங்களை போன்று சிறப்பாக செய்கிறாங்க, இவர்களை போன்று சிறப்பாக செய்வது இல்லை. அதே போன்ற மற்ற வார்டுலேயும் இருக்காங்க, எல்லா மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க. நம்ம 200 வார்டுலேயும் நம்பர் 1 வார்டு மாமன்ற உறுப்பினராக திருமதி சுகன்யா செல்வம் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் கமிஷனர், சென்னை மாநகராட்சி கமிஷனர் கேட்டாலும் சொல்லுவாங்க, மற்றபடி அனைத்து அதிகாரிகளும், ஏன் நம்ம வார்டில் இருக்க அதிகாரிகளும் சரி, நம்ம ஜோனல் ஆஃபீஸரும் சரி, யாரை கேட்டாலும் 109 சிறப்பாக செய்வாங்க. என்ன ஒன்று, அதிகாரிகள் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நம்ம அதிகாரிகளை வேலை வாங்குறதுனால அதிகாரிகள் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நமக்கு என்ன, நமக்கு யார் ஓட்டு போட்டாங்க? மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. மக்கள் தானே முக்கியம். அதிகாரிங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. ஆனால் நமக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். அதன் அடிப்படையில் நம்மளுடைய மாமன்ற உறுப்பினர் மக்களை தேடி
வாரந்தோறும் சனிக்கிழமைனா மக்களை தேடி வராங்க. இது வரைக்கும் இந்த ஏரியாவில் நீங்கள் எத்தனை கவுன்சிலர் பார்த்துருப்பீங்க? யாராவது வீடு வீடாக சென்று மக்கள் குறையை கேட்டது உண்டா? யாரை கேட்டுருக்காங்களா? எத்தனை கவுன்சிலர் நீங்களும் பார்த்துருப்பீங்களா? இங்கே நிறைய கவுன்சிலர் இருந்திருக்காங்க. தெரியாத ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்காங்க, கவுன்சிலர்லாம் தெரியாமல் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் யாராவது வந்திருக்காங்களா? ஆனால் நம்ம மாமன்ற உறுப்பு அப்படி கிடையாது. வாரத்தில் 2-3 நாள் இருசக்கர வாகனத்தில் நாங்கள் 2 பேரும் பயணம் பண்ணுறோம், எல்லா தெருவும் விசிட் பண்ணுறோம். சனிக்கிழமை ஆனால் 4 தெரு, குறைஞ்சபட்சம் ஒரு 4 தெரு 5 தெரு 2 ஹவர் அந்த தெருவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அனைத்தும் நம்ம மாமன்ற உறுப்பினர் வந்து அதிகாரிகளை அழைத்து கொண்டு, எந்த கவுன்சிலரும் அதிகாரிகளை அழைத்து கொண்டு போகிறது கிடையாது மக்கள்கிட்ட. ஆனால் ஒரே கவுன்சிலர் சுகன்யா செல்வம் மட்டும்தான் அதிகாரிகளை அழைத்து கொண்டு அவங்க எந்தெந்த தெருவில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தோ அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்குறாங்க. ஏன்னா இதுக்காகவே நம்ம வந்து மாமன்ற உறுப்பினரை மீண்டும் அடுத்த வாட்டி நான் இருக்கிற இப்போ மாவட்டத்தில் இருக்கேன், நான் என்ன நினைப்பேன்னா இவங்க இந்த ஏரியாவில் இருந்தால் இன்னும் நல்லது நினைப்பேன். ஏன்னா இன்னும் மக்களுக்கு என்ன தேவைகளோ செய்து கொடுக்கணும்னு நினைப்பேன். அதே போல் நீங்களும் அடுத்த வாட்டி இன்னும் ஒரு வருஷத்தில் இன்னும் அவங்க நிறைய செய்வாங்க. உங்கள் பகுதியில் உங்கள் தெருவில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ரோடு போடலையா, ரோடு போட்டு கொடுப்பாங்க. ட்ரெயின் ஏதாவது தண்ணி தேங்குதா, தண்ணி தேங்கிறதுக்கு உங்களுக்கு வழி வகுப்பாங்க. மழைநீர் வடிகால் இல்லையா, செய்து கொடுப்பாங்க. தெருவிளக்கு இல்லையா, செய்து கொடுப்பாங்க. உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக செய்து கொடுக்குற கவுன்சிலர் தான் சுகன்யா செல்வம். ஏன்னா இது வரைக்கும் இந்த 4 வருடத்தில் நாங்கள் பட்டியல் போட்டோன்னா நிறைய செய்து கொடுத்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், உங்கள் பகுதியில் நாங்கள் வந்து என்னென்னலாம் செஞ்சு கொடுத்துருக்கன்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் அன்றாட சர்வசாதாரணமாக கவுன்சிலரை இங்கே மட்டும்தான் பார்ப்பீங்க. மற்ற ஏரியாவில் கவுன்சிலரை போய் பார்க்குறது ரொம்ப பெரிய சிரமம். ஏன்னா அவங்க எப்போ வருவாங்கன்னு கூட தெரியாது. சில இடத்துல நான் பார்த்துருக்கேன், எப்போ வருவாங்க தெரியாது, எந்த டைம் தெரியாது. ஆனால் நம்ம மாமன்ற உறுப்பினர் காலையில் 8 மணிக்கெலாம் இங்கே வந்துடுவாங்க, 8லேருந்து 9 மணிக்குள்ளே வந்துடுவாங்க. அதே போல் மாலையில் தான் போகிறாங்க. இங்கே இல்லை, அலுவலகத்தில் இல்லைன்னா ஏதாவது ஒரு தெருவில் மக்கள் குறை கேட்டுருப்பாங்க. இது போன்ற கவுன்சிலரை நான் மாவட்ட தலைவர் என்ற அடிப்படையில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை என்று சொல்லி அவர்களை பாராட்டி, ஏன்னா மகளிர் தினத்தை வந்து கவுன்சிலரை பாராட்டணும், உங்களை பாராட்டணும், ஏன்னா தாய்மார்களை பாராட்டணும். ஆகையால் உங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் மகளிர் தினத்தை தெரிவித்துக் கொண்டு, குழந்தைங்களுக்கு இங்கே எல்லாருக்கும் உணவு இருக்குது, நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டு போங்க. யாரும் முன்னாடி முந்தி கொண்டு எதுவும் வராதிங்க, எல்லாருக்கும் கொடுப்போம், சரிங்களா? ஆகையால் இந்த பேச்சு போட்டி இருக்க குழந்தைகள் பெற்றோர்கள் இருந்தால் நாங்கள் அவருக்கு இன்னொரு நாள் நாங்கள் வந்து தருவோம். ஏன்னா நாங்கள் இந்த நிகழ்ச்சி வந்து எதுக்காக ஏற்படுனா, எங்களுடைய கட்சிக்கு காங்கிரஸ் கட்சிக்குன்ட்டு நிறைய பேர் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நிகழ்ச்சிகள் எல்லாருமே வருகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக மகளிர் தினம் கொண்டாடுறோம். அந்தந்த தெருவில் போய் பண்ணுறோம், அந்தந்த ஏரியாவில் போய் பண்ணுறோம். அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் போக முடியும். அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு பையன் குரல் தான் கேட்குது அந்த சைடு. உங்கள் அனைவருக்குமே முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறது என்னுடைய ஒரு பழக்கமாக வச்சுருக்கேன் நான். அது சிறிய மேடையாக இருந்தாலும் சரி, பெரிய மேடையாக இருந்தாலும் சரி, என்னை இங்கே இந்த 109வது வார்டோட மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தது நீங்கள் தான். ஏன்னா பெண்களாகிய உங்களுக்கு தான் நிறைய ஓட்டு இருக்கு. இப்போ எடுத்த லிஸ்ட் படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் வாக்குரிமை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்னை ஓட் போட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை தேர்ந்தெடுத்து இங்கே மாமன்ற உறுப்பினராக 4 வருட காலங்கள் நிறைவடைந்து இப்போ 5ஆம் வருடம் தொடக்கத்தில் இருக்கேன். நீங்கள் எனக்கு நிறைய பேராதரவு கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண் என்று சொல்வோம், பெண் என்று சொல்வோம், பெருமையுடன் சொல்வோம். எங்களுக்கு கழனியில் களை எடுக்கும் நுட்பமும் தெரியும், கணினியில் பணிபுரியும் நுட்பமும் தெரியும். சமைத்து துவைத்து வாழும் சாதாரண வாழ்க்கையும் தெரியும், சோதனையை கடந்து வாழும் சரித்திர வாழ்க்கையும் தெரியும். மொத்தத்தில் பாரதி கனவு கண்ட புரட்சி பெண்கள் நீங்கள். மொத்தத்தில்
பாரதி கனவு கண்ட புரட்சி பெண்கள் நாங்கள். இந்த கவிதையை இங்கே வந்திருக்க அனைத்து மகளிருக்கும், என்னுடைய 109வது வார்டில் இருக்க அனைத்து மகளிருக்குமே இந்த கவிதையை நான் சமர்ப்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பெண்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். அது வாழ்க்கை சம்மந்தப்பட்டமாக இருந்தாலும் சரி, உடல் சம்மந்தப்பட்ட நிலையிலும் சரி, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நான் இந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல இறைவனிடம் நீங்கள் நீண்ட ஆயுளோடும் செழிப்போடும் சுகமாக இருக்க வேண்டுதல் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் அவருடைய மகனுக்கு எந்த பொருளும் மறந்துட்டார். ஆக தன் மகனைப் போல மகளைப் போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுமே பேச்சு திறன் பெற வேண்டும் என்பதற்காக நினைத்தது மட்டுமல்லாமல் செயல்படுத்துறாங்க. பார்த்தீங்களா, அதற்காக ஒரு பெரிய கைத்தட்டலை வழங்கலாம். ஏன்னா இந்த அளவு உழைக்கக்கூடியவர்களை நாம பார்க்கவே முடியாது என்பதுதான் உண்மை. இது போன்று உழைக்கக்கூடியவர்கள் மீண்டும் மீண்டும் நமக்காக உழைப்பதற்கான வாய்ப்பை நாம் தந்தோமே என்றால் இந்த பகுதி முன்னேறும். இந்த பகுதி முன்னேறினால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முன்னேறுவார்கள். ஈஸி ஆக்சசிபிலிட்டி என்று சொல்லுவார்கள். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவிளக்கு வேலை செய்யலைன்னா யாரை போய் பார்க்குறதுன்னே மக்களுக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதற்காக ஆக்சசிபிலிட்டி, அதற்கான ஏஇ அவர்கள் திரு ஆனந்தன் சார் அவர்கள் இருக்கின்றார். நிறைய திறமையாளிகள், இபியினுடைய ஏஇ அவர்கள் இந்த ஒருங்கிணைப்புகள்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆக இந்த மகளிர் தினத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேடம் அவர்களுக்கும் அவங்களுடைய வெற்றிக்கு மிக முக்கிய ஒரே காரணம் திரு செல்வம் சார் அவர்கள். இங்கு ஒரு கைத்தட்டல். இல்லத்தரசிகள் வெற்றிகரமாக திகழ வேண்டும் என்றால் அந்த வீட்டினுடைய ஆண்கள் அவர்களுடைய ரோல் என்பது பிரதானமானது. மனைவியினுடைய வெற்றியை, மனைவியினுடைய வளர்ச்சியை, மனைவி புகழ் அடைவதை பார்த்து ரசித்து மகிழ்ந்து ஊக்குவிக்கக்கூடிய ஆண்கள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சான்றோர் பெருமக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியல் ஹீரோ திரு செல்வம் சார் அவர்கள். தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய மேம் உதவி செஞ்சுருக்காங்க, அது தனிப்பட்ட முறையிலையும் செஞ்சுருக்காங்க. இன்னும் முக்கியமானது என்னன்னா, என் குழந்தைக்கு இவ்வளோ பேச்சு திறன் இருக்குன்றதே எனக்கு தெரியலை. மேடம் முத எனக்கு இந்த மேடையை கொடுத்து என் மகனுக்கு இவ்வளோ பேச்சு திறன் இருக்குது எனக்கு கண்டுபிடிக்க வச்சதுக்கு மேடம் ரொம்ப வேற எதுவுமே நம்ம சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. மெயின் அவங்க தான். இந்த 109ல் இவ்வளோ வரை நான் மேரேஜ் ஆகி 30 இயர்ஸில் இவ்வளோ வரை எந்த கவுன்சிலருமே பண்ணதில்லை. அவங்க தான் எனி டைம் எந்த டைம் ஃபோன் பண்ணாலும், அன்டைம் ஆனாலும், நைட்டில் ஆனாலும், யார் ஃபோன் பண்ணாலும் எடுப்பாங்க. செல்வம் சார் அது ரொம்ப சப்போர்ட்டு. ஏன்னா ஜென்ஸ் சப்போர்ட் இல்லாத லேடிஸ் ஒன்றும் பண்ண முடியாது. சாருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள் சார், மேடமும் வாழ்த்துக்கள். படுத்திக்கோங்க, கொஞ்சம் வாங்க, வெளியில் வாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாம் ஒரு நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, இப்போ வீட்டிலேயே இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. இப்போ மேடம் மாதிரி ஆகணும்னா வெளியில் வரணும். கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா அவங்க கூட வந்தாவே நம்ம கொஞ்சம் கற்றுக்கலாம். இப்போ நான் பேசுறதே இல்லை, எங்கேயுமே ஃபஸ்ட்டு டைம் நான் வந்திருக்கேன். இதுதான் சாருக்கே தெரியும். ஃபஸ்ட்டு டைம் எங்கள் அண்ணனே எம்எல்ஏ சாருக்கு தெரியும். அதனால ஃபஸ்ட்டு டைம் எங்கள் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சதே மேடம்க்கு தான். இவ்வளோ வரை நான் வந்ததே இல்லை எங்கேயுமே. அதனால கொஞ்சம் வாங்க, வெளியில் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன வெளி உலகத்தில் நடக்குது. பெண்கள் நம்ம உரிமை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் வாங்க தயவுசெய்து. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஐ கேம்ப் அதெல்லாம் பண்ணுறதால எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பார்க்கறதால அப்பப்போ யாராவது முடியாதவங்களுக்கு நாங்களும் ஃபோன் பண்ணி சொல்கிறோம், எல்லாருக்கும் யூஸ் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு. அதனால அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பணி மேலும் சிறக்கணும்னுட்டு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லி விடைபெறுவேன். சொன்னால் இது யாரும் செய்வாங்க, பெரிய பெரிய ஆளுங்க சொன்னாதான் செய்வாங்க அப்படின்லாம் நாங்கள் நினச்சிருக்கோம். ஆனால் ஒன்றுமே இல்லை, கூகுளில் சர்ச் பண்ணி நம்பரை எடுத்து சாருக்கு கால் மட்டும் தான் பண்ணி சொன்னேன். அவங்க ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்புன்னு சொன்னாங்க. ஆனால் நான் காலையில் எழுச்சி ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்குள்ள க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளுங்களே வந்துட்டாங்க. நாங்கள் நினச்சி பார்க்கல, நாங்களாம் சொல்லிடுவோம் அப்படிவாங்க. வருஷத்துக்கு ரொம்ப தடவை இதை பண்ணுறாங்க. அதனால எல்லாருமே கூட்டிகிட்டு எல்லாருமே இது மூலமாக பயனடைஞ்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது மகளிர் தினம். மகளிரை பற்றியே நான் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தாலும் அந்த மகளிரை தூண்டி ஒரு இதுக்கு முன்னால் யாரோ தான் சொன்னாங்க சிங்கப்பெண்ணை என்று. அந்த மாதிரி ஒரு சிங்கப்பெண்ணாக உருவாக்கியிருக்கிற கராத்தே செல்வம் அவர்கள் ஒரு சாதாரண
ஒரு வட்டத்தில் தலைவராக இருந்து இப்போது மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவராக உயர்ந்திருக்கிறாங்க. கைத்தட்டுங்கய்யா. கேட்டு வாங்குற ஒரு சாதாரணமாக இருக்கிற மனுஷன் எத்தனையோ உதவி நமக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு மாவட்ட தலைவர் அவர் ஆனாருன்னா இன்னும் நமக்கு நிறைய செய்வார். அதனால நீ கைத்தட்டுங்க, இன்னொரு முறை கூட கைத்தட்டுங்க. அவர் பெருமைப்படுத்துறதுக்காக இல்லைம்மா, அது அவங்களுக்கு இன்னொரு உத்வேகம் வரும். இந்த ஜனங்களுக்கு இன்னும் நம்ம செய்யணும், இன்னும் செய்யணும், இன்னும் செஞ்சுனே இருக்கணும். நம்ம சின்ன வயசு அவங்க இன்னும் ஒரு 20-25 வயசு வரைக்கும் அவர் நல்ல உடல் உழைப்போம், ஒரு ஜனங்களுக்காக பாடுபடணுன்ற ஒரு எண்ணம் வரும் அவங்களுக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நீங்கள் கைத்தட்டுற ஒவ்வொரு தட்டும் தான் அவரை மென்மேலும் உயர்த்தி வரும்.